அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நரசிம்மராஜாச்சாரியார். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில பல நிலைகளில் நாம் பலவித சந்தோஷங்களையும், போராட்டங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். அப்பொழுது சிலருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை வந்து ஜோதிடரை அணுகி அவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பூஜைகளையும் செய்து, பரிகாரங்களையும் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொழில்துறைகளிலும் பல கல்வி சார்ந்த நிலைகளிலும் அவர்கள் பூஜை பரிகாரங்களை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மை அடைய அவர்கள் முயற்சி செய்கிறார். இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக நாம் பார்த்து கொள்ள ஒவ்வொன்றும் இதனை பார்த்து நாம் அனைவரும் மேற்கொள்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் ஒரு சில விஷயத்தை பற்றி நாம் விவாதிப்போம். அது வேற ஒன்றும் இல்லை, கால சர்ப்ப தோஷம். கால சர்ப்ப தோஷம் என்று சொன்னவுடன் அனைவரும் பயப்பட வேண்டாம். இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது பாதகத்தை ஏற்படுத்துமே தவிர சில பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் உருவாக்கும். இன்று பல நட்சத்திரங்களாக இருக்கிற அனைவரும் இதன்படிதான் மேலே வந்திருக்கிறார்கள். அதனால் கால சர்ப்ப தோஷத்தை பற்றி யாரும் கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இதில் ஒரு சில சூட்சமங்களும் பரிகாரங்களும் உள்ளன. அதை நாம கணக்கிட்டு சரியான கணித முறையில் கணிச்சு அதை வரும் மக்களுக்கு நம்மள மாதிரி இருக்கிற ஜோதிடர்கள் அதை அந்த ஒரு சாதகமான சூழ்நிலையை அவங்களுக்கு சொல்லி அதை நிவர்த்தி செய்ய வச்சுட்டாலே அவங்களோட வாழ்க்கையிலிருந்து அவங்க முழுமையா அவங்களுக்கு தன்னை காத்துக்கொள்ள அது வழிவகுக்கும். அது மட்டும் இல்லை, இப்பெல்லாம் ஜோசியர்கள் நிறைய பேர் மக்களை காப்பாற்றும் முயற்சியில எல்லாருமே இறங்கியிருக்காங்க. அதுல பல பேரை நானும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதே நம்ம யூடியூப் சேனலே எடுத்துக்கோங்க. நான் பல விதமாக ஜோசியத்தை மக்களிடம் சேர்க்கறதுக்காண்டியே பல பேர் முயற்சி எடுக்கிறத நான் பார்த்து உண்மையிலே ஆச்சரியமும் படுறேன். அதை நினைச்சு நான் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அந்த ஒரு விஷயத்தில் இதை மக்களுக்கு நம்ம எடுத்து உரைக்கவே நாம் இந்த சேனலை ஆரம்பித்து இருக்கிறோம். இன்று ஒரு முக்கியமான நாளும் கூட. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்று 100 கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரி, வாருங்கள் நாம் இன்று கால சர்ப்ப தோஷத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். கால சர்ப்ப தோஷம் அப்படி சொன்னா பொதுவா அதை வச்சு நம்ம பார்க்கறது ராகு கேது தான். பண்டைய ஜோதிடர்கள், பண்டைய ரிஷி முனிவர்கள் இதற்கான பல விளக்கங்களையும் பல பரிகாரங்களையும் பல சூட்சமங்களையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சில பேர் அதை வச்சு அதை பண்றாங்க. அதனால அவங்களுக்கு நிவர்த்தியும் அடையுது. கால சர்ப்ப தோஷத்துல பலன் பார்க்கிறப்ப ஆண்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. பெண்களுக்கு அது அது கம்மி தான். ஏன் ஆண்களுக்கு நம்ம அதிகமா கால சர்ப்ப தோஷத்தால பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற ஆணா இருந்தாலும், இல்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு படிப்புல இருக்கிற ஆணா இருந்தாலும் பல பாதிப்பை இதனால ஏற்படுத்த அவங்களுக்கு அது உருவாகிறது. இதில் மகிழ்ச்சியும் இருக்கிறது, யோகமும் இருக்கிறது. அதை பற்றி நாம இந்த இது விரிவாக நம்ம பார்க்க போய் அதுல இப்ப இந்த கால சர்ப்ப தோஷம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுல காலம் என்பது நம்மளுடைய ஆயுட்காலத்தை குறிக்கும். சர்ப்பம் அப்படின்னு சொல்றது பாம்பை குறிக்கும். அப்ப ஒவ்வொரு தோஷம் மொத்த கால சர்ப்ப தோஷம் சொன்னா 12 வகை கால சர்ப்ப தோஷம் இருக்கு. அதுலயே கால சர்ப்ப யோகமும் அந்த 12ல வருது. அப்படி பாக்குறப்ப இதுல மொத்தம் 12 வகை இருக்கு. அந்த 12 வகையை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த 12 தோஷத்துக்கும் 12 கால அளவுகள் உள்ளது. அதை பற்றி நம்ம தெளிவா ஒவ்வொருதை நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு ஜாதகத்துல நம்ம பார்க்குறப்ப அவங்க பிறந்த திதி, வாரம், நட்சத்திர, லக்னம் ஆகியவற்றின் படி கூட நம்ம அதை கணிச்சு ஈஸியா சொல்லிடலாம். அது அவங்களுக்கு அதை பார்த்த உடனே சில பேருக்கு ஜாதக நோட்டு இருக்காது. கட்டல சாமி, நான் பிறந்த டேட் இருக்கு சாமி, அதை வச்சு எனக்கு கால சர்ப்ப தோசை இருக்கா இல்லையா நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி ஜோசியர்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக சொல்லலாம். அவங்க பிறந்த டேட்டு என்ன, திதி என்ன, வாரத்துல பிறந்திருக்காங்க, அந்த நேரத்துல இருக்கிற நட்சத்திர லக்னம் என்ன, அதை வைத்து ராகுக்கேது நம்ம வச்சு பார்த்து நம்ம ஜாதக கட்டம் போட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு தெளிவா நம்ம சொல்லிடலாம். தோஷம் இருக்கிறதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
அப்படி நம்ம சொல்றபடி இப்ப 12 வகையா உள்ள கால சர்ப்ப தோஷத்த நம்ம பார்க்கலாம். அந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்போ, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் தோஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இது வந்து முக்கியமான தோஷம் இது. ஃபர்ஸ்ட் தோஷம். இது வந்து நம்மளுக்கு வந்து ரேர் தான். ஆனா இது நல்ல ஒரு இதுல யோகமும் இருக்கு. அனந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுல யோகமும் உண்டு, தோஷமும் உண்டு. இத பத்தி ஒரு சப்ஜெக்ட் நம்ம தெளிவா ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2வதா பார்க்கிறப்ப வந்து குளிகை கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை. இதுல யோகமும் உண்டு, தோஷமும் உண்டு. 3வது வாசகி கால சர்ப்ப தோஷம். 4வது சங்கபால கால சர்ப்ப தோஷம். 5வது பத்ம கால சர்ப்ப தோஷம். 6வது மகா பத்ம கால சர்ப்ப தோஷம். 7 தட்சண கால சர்ப்ப யோகம் தோஷம் 2 உண்டு. 8வது கர்போதக கால சர்ப்ப தோஷம். 9வது சங்கடசூல கால சர்ப்ப தோஷம். 10வது கடக கால சர்ப்ப தோஷம். 11வது விசாதார கால சர்ப்ப தோஷம். 12வது சேகநாள கால சர்ப்ப தோஷம். இதுலயே இந்த 12 தோஷம் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த 12 தோஷத்திலேயே யோகமும் உண்டு. இத பத்தி நம்ம வந்து தெளிவா நம்ம பார்க்க போறோம். மொத்தம் இதுல நம்ம வந்து 12 டைப் வீடியோ வந்து நம்ம இதுல போட்டுருக்கோம். நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த 12 வீடியோவுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. குறிப்பா இந்த தோஷத்த பத்தி நான் ஏன் இந்த மக்களிடம் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களிடத்துல ஏற்படுத்துறதுக்காண்டி நாங்க முயற்சி எடுத்திருக்கோம். இதுல வந்து தோஷமும் உள்ளதுனால, யோகமும் உள்ளதுனால, அந்த 2 பத்தியுமே நம்ம விரிவா வந்து நம்ம வரும் நாட்கள்ல நம்ம YouTubeல வந்து நீங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பார்த்துக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதுல வந்துட்டு, திருமண வாழ்க்கை. பொதுவா கால சர்ப்ப தோஷம் உள்ளவங்க வந்து குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஜோசியர் முதல்ல என்ன சொல்லுவாங்க, "அப்பா கல்யாண நேரம் வரட்டும். அப்ப நம்ம பார்த்துக்கலாம். தோஷத்த பத்தி நம்ம அப்ப பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டே விட்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒன்று. சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லிட்டாவே, அப்ப இருந்தே நீங்க அந்த பூஜைய வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சுருங்க. பரிகாரங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது ரொம்ப சிம்பிள் மேட்டர். கோயிலுக்கு போறது தான். ரொம்ப செலவுலாம் கிடையாது இது நம்மளுக்கு. சின்ன பிள்ளையில இருந்தே அந்த கோயிலுக்கு பெற்றோர்கள் குழந்தையும் சேர்த்து அழைத்து கொண்டு சென்றால் மிகவும் நன்று. அப்ப இருந்தே அதோட பாதிப்பு வந்து சின்ன சின்னதா குறைய ஆரம்பிச்சுரும். ஃபேமிலிலயே ஒரு நல்ல மாற்றம் வரும். இது நல்லா தெரிஞ்சவங்க இத கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுக்கான வழிமுறைகள தான் நம்ம இப்ப ஒவ்வொருத்தர்ட்டயும் எடுத்து செல்றதுக்காண்டி நம்ம முயற்சி செஞ்சு போயிட்டு இருக்கோம். சரி. நம்ம இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம மட்டுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜோதிடர்ட்ட சொல்லி பரிகார பூஜை பண்ணலாம். ஆனால் அதற்கெல்லாம் வந்து அதுக்கு கால நேரமும், உங்களுடைய சூழ்நிலையும் ஒத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். இல்ல நான் வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன். நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எங்கனால நாங்க அன்னாடம் காட்சி சாமி அப்படின்னு சொன்னாலும், இதுக்கும் ஒரு சூட்சமும், பரிகாரமும் அனைவருக்குமே உண்டு. நம்ம 5000, 10,000 செலவு பண்ணி தான் பூஜை பண்ணி நம்ம சாந்தி தோஷத்த வந்து காலசர்ப்ப சாந்தி தோஷத்த வந்து நம்ம கழிக்கணும்லாம் கிடையாது. சின்ன சின்ன ஒரு வழிமுறையில கூட நம்மளோட தோஷத்தோட பவர குறைக்கலாம். அத பத்தி நம்ம தெளிவா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்து அனந்த கால சர்ப்ப தோஷம். இதுல வந்து யோகமும் உண்டு. 2யுமே நம்ம சொல்லிறலாம். ஒரு ஜாதகத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ராகு முதல் வீட்டிலும், கேது 7ஆம் வீட்டிலும் அமைந்து மற்ற எல்லா கிரகங்களும் இந்த ராகு கேதுக்கு இடையிலேயே இருந்திருக்கணும். இந்த ராகு கேதுக்கு இடையில இருக்கிறப்ப, அது வந்து கால சர்ப்ப தோஷத்த உருவாகும். இதுக்கு வந்து அனந்த கால சர்ப்ப தோஷம்னு பேர். நல்லா புரிஞ்சுக்கங்க. 1ஆம் இடத்தில் லக்னத்தில் ராகுவும், 7ஆம் வீட்டில் கேதுவும் அமைந்து ஒரு ஜாதகம் இருக்குமானால், அந்த 1 to 7க்குள்ளேயே எல்லா கிரகங்களும் மிச்சம் இருக்கிற 7 கிரகங்கள் அது அமைந்து விட்டால், இது அனந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அமையாம நேர்கோட்டில் அப்படியே இல்லாம, அப்படியே வந்து கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் யோகத்தையும் நம்மளுக்கு வந்து குடுக்கும். அத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். இது என்னங்க சாமி இப்படி இருக்குமா? ஆனந்த கால சர்ப்ப தோஷம்னு சொல்றீங்க. லக்னத்துல ராகுன்னு சொல்றீங்க. 7ல வந்து கேதுன்னு சொல்றீங்க. மற்ற கிரகங்கள் இதுக்குள்ள அடைஞ்சிருமா? அப்படின்னு சொன்னா, அடைஞ்சிரும். அப்படின்னு சில பேருக்கு ஜாதகம் இருக்கிறது. ராகுவ முதல் வீட்ல வச்சுட்டு, கேதுவ 7ஆம் வீட்ல வச்சுட்டு, மத்த கிரகங்களும் அப்படியே ஒரே இடத்துல வந்து நின்றும். சரி, மிச்சம் இருக்கிற 6 கட்டத்துல வந்து 5 கட்டத்துல வந்து ஒவ்வொரு கிரகங்கள் உட்கார்ந்துருச்சு சாமி. ஒரே கட்டத்துல ராகுல வந்து 4 பேர் உட்கார்ந்துட்டாங்க, 3 பேர் உட்கார்ந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க 7 பேருக்கு வந்துட்டாங்க. 7 கட்டத்த வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு தான் நம்மளுக்கு அதுல உள்ள சூட்சுமத்த நம்ம விளக்க போறோம்.
1வது இடத்துல ராகு உட்காந்துட்டு, 7வது இடத்துல கேது உட்காந்துட்டு, மிச்சம் இருக்கிற 5 கட்டத்துக்குள்ள ஒவ்வொரு கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல 2 கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, அப்ப அதுல வந்து ஆனந்த கால சர்ப்ப யோகத்த பத்தி நம்ம அதுக்குள்ள கால்குலேஷன்ஸ் கணிதம் போட்டு எடுத்து நம்ம சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம லக்னத்திலே சில பேருக்கு 4, 5 கிரகங்கள் உட்கார்ந்திருக்கும். ராகு காலம் வந்து அதுல போய் நம்ம பூஜை பண்ண வேண்டிய நிலைகளும் வரும். ஒவ்வொரு ராகு காலத்திலயும் அதுல போய் நம்ம பூஜை பண்ண வேண்டிய நிலைகள் வரும். அத பத்தி நான் விரிவா சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்குள்ள 5 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. அதுல சில பேர் நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு அனந்த கால சர்ப்ப தோஷம் உண்டா? அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பாக உண்டு. ஆனா அது யோகமா மாத்துற சூட்சுமமும் அதுல இருக்கிறது. அதைப் பற்றி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு 150 ஜாதகம் வந்து இந்த சர்ப்ப தோஷத்த பத்தி நிறைய பேத்துக்கு நான் பார்த்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு பயப்படணும்னு அவசியம் இல்ல. அனந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு வரைக்கும் இருக்குங்க. பிறந்த டேட்ல இருந்து 55 வயசு வரைக்கும் இந்த அனந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அது பூஜை செஞ்சா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்ல. எந்த ஒரு தோஷமே நான் சொல்லிக்கிறேன். அது சவுத் இந்தியாவா இருக்கட்டும், நார்த் இந்தியாவா இருக்கட்டும். சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்றது வந்து, நம்ம பிறக்கும் தருவாயிலிருந்து இறக்கும் தருவாயில் வரைக்கும் கூடவே வரும். ஆனால் சிலருக்கு விதிமுறைகள் உள்ளன. சில தோஷத்துக்கு விதிமுறைகள் உள்ளன. இல்லன்னு சொல்லிலாம் நாங்க சொல்லவே இல்ல. ஆனா இது பவர தான் குறைக்க முடியும். பவர குறைச்சிடலாம். இப்ப வந்து ஒரு 100% நம்மளுக்கு சர்ப்பதோஷ பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா, சாந்தி பூஜை மூலியமா ஒரு 80% குறைக்கலாம். 20% இருக்க தான் செய்யும். இல்லாமலாம் இருக்காது. அது முழுவதுமாக ஆக்க முடியவே முடியாது. கண்டிப்பாக. பவர குறைக்க மட்டும் தான் முடியும். சரி. இதோட நன்மை, தீமைகள பத்தி பார்த்துடலாம். நன்மை அப்படின்னு சொன்னா, அதோட வந்து யோகம். இந்த யோகத்த பத்தி பேசுறது தான் நன்மை. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய திறன் பெற்றவர்களா இருப்பாங்க. மிகப்பெரிய திறன். அவங்க வந்து காலசர்ப்ப சாந்தி பூஜையும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுட்டா, மிகப்பெரிய உச்சம் அடைவாங்க. ஒவ்வொரு தோஷத்துக்குமே காலசர்ப்ப சாந்தி உண்டு. அந்த பூஜை பரிகாரம் உண்டு. இந்த அனந்த கால சர்ப்ப தோஷத்துக்கு உள்ளவங்க காலசர்ப்ப சாந்திய நிறைவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அத நம்ம பண்டிட் மூலியமா, ஜோசியர் மூலியமா வச்சு நதிக்கரையில, இல்லன்னா திருநாகேஸ்வரம், காளகஸ்தி இந்த மாரி இல்லன்னா சிவன் கோயில்ல வச்சு இந்த பரிகாரத்த நம்ம காலசர்ப்ப சாந்திய வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அதோட தாக்கம் கண்டிப்பாக உண்டு. ஒரு 10, 20% உண்டு. ஆனால் ஒரு 3/4 தோஷம் போயிரும். இத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல 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 நம்மளுக்கு நன்மை அடைய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க படிப்பு திறன்ல மேன்மை அடையலாம். வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கிறப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். தன்னுடைய பிறந்த கால டயத்துல வந்து 15 வருஷத்துல அவங்க அந்த படிக்கிற காலம், அந்த 10த் வரைக்கும் படிக்கிற காலம் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும். பெற்றோர்களுக்கு ஊக்குவிக்கும் நிலைகளை உருவாக்கும். இந்த கால சர்ப்ப சாந்தி, ஆனந்த கால சர்ப்ப தோஷத்துக்கு செய்றவங்களுக்கு ஒரு யோகத்து மாதிரி வந்து கொண்டு வந்து குடுக்கும். இதுல இன்னொரு விஷயம், இந்த அனந்த கால சர்ப்ப தோஷம் உள்ளவங்க மிகப்பெரிய நேர்மையானவர்களா இருப்பாங்க. ரொம்ப நேர்மையானவர்களா இருப்பாங்க. அது நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஜாதகம் பார்த்து சொன்னவங்ககிட்ட நான் ஹானஸ்ட்டா அந்த தன்மை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே மாரி அவங்ககிட்ட தைரியமும், தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். இப்ப ஹானஸ்ட்டா ஒருத்தவங்க நேர்மையா இருக்கிறாங்கன்னு சொன்னாவேவும், தன்னம்பிக்கை, தைரியமும் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஆக்கப்பூர்வமான செயல்முறையில அவங்களுக்கு வந்து சேர்ந்துரும். நல்லா ஒரு மேன்மை அடைவாங்க. கால சர்ப்ப சாந்தி பூஜைய நீங்க கண்டிப்பா இந்த ஆனந்த கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் செய்ய வேண்டும். சரி. நேர்கோட்டுல வராம கிரகங்கள் இருந்துச்சுன்னா தோஷம். நேர்கோட்டுல வந்துருச்சுன்னா, அதுதான்யா மிகப்பெரிய யோகம் நமக்கு. நேர்கோட்டுல வந்துட்டாவே வந்து அந்த ராகு, கேது 1, 7ல நேர்கோட்டுல மற்ற கிரகங்கள் வந்துட்டாவே, அது மிகப்பெரிய நம்மளுக்கு யோகத்தை உருவாக்கும். அவங்க எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லையா அப்படின்னு சொன்னாலும், தோஷத்துக்கு பரிகாரம் உண்டு. யோகத்துக்கும் பரிகாரம் உண்டான்னு சொல்லி கேட்டா, யோகம் மேன்மையடைய பரிகாரம் உண்டு. கண்டிப்பாக. சிவபெருமானை நாம் பிரதோஷ நாளில் சென்று நந்தி தேவரையும் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி வழியை திறக்க விட்டு சிவபெருமானை நேரடியாக சென்று பால் அபிஷேகம் செய்வதை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அதை பார்த்தால் உங்களுக்குள்ள ஆனந்த கால சர்ப்ப யோகம் மிகப்பெரிய உச்சத்தை எடுத்து செல்லும். மிகப்பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையில் உருவாக்கும். அவர்களுடைய திருமண வாழ்க்கை வரப்போகும் மனைவியின் அன்பு முழுவதுமாக கிடைக்க வழி செய்யும். நான் சொன்னதை மறந்து விடாதீர்கள். பிரம்ம முகூர்த்தத்தில்
சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதை நீங்கள் கலந்து கொண்டு பார்க்கவும் வேண்டும். அதில் உங்களுடைய பாலை கொடுத்து சிவன் தலையில் விழுகுமாறு செய்யவும் வேண்டும். மேற்கொண்டு நாம் வரும் வீடியோவில் அனைத்தையும் பார்க்கலாம். இது காலசர்ப்ப தோஷம் தன்மையை பற்றி நான் 12 வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். முதலாவது வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மீதமுள்ள 11 வீடியோக்களையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தர மாதிரி, உங்க வாழ்க்கைக்கு சிறப்புற இருக்கும் மாதிரி நான் வரப்போற நாட்கள்ல ஒவ்வொரு அமைப்பை பத்தி, ஜோசியத்துல இருக்கிற ஒவ்வொரு அமைப்பை பத்தியும், ஒவ்வொரு ஜாதகர்களுக்குள் உள்ள சில பல கோட்பாடுகளையும் பத்தி விவரிச்சு அதுக்குண்டான தீர்வையும் சொல்லி அதுக்குண்டான பரிகார பூஜையும் சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.